இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ரோஸ்டட் பிரதர்னு இருக்காங்க இல்லையா, இவங்க திமுகவிற்கு தாறுமாறா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுற ஒருத்தனை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒருத்தனா டிரான்ஸ்ஃபார்மர் மேல எந்த கட்சிக்கார மரத்து மேல நீங்க பாத்தீங்க? யாராச்சும் ஒருத்தவங்க காட்டுங்க. பாத்துக்கோமே, கனிமொழி கிஞ்சினத பார்த்தோமே. நீங்க வந்து காவல்துறை வந்து சரியில்லை, பாதுகாப்பு தரலன்றீங்களே, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறவன எப்படிங்க பிடிக்க முடியும்? சேரை போட்டு உடைச்சு நீங்க பாத்திருக்கீங்க. இது கேளு, சேரை உடைச்சது பார்க்கல, தூக்கிட்டு போய் பாத்துரு. பொதுவா திமுகவையும் உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இறுதி வரை இருந்தவர்களுக்கு சேர்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. திகாவையும் பல பேர் வந்துட்டு தன்னுடைய ரோல் மாடலா எடுத்து நிறைய பேர் பேசுவாங்க. சரியா, பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க 2 பேர் மட்டும் பேசுறது மாபெரும் அளவுல வேதனையை கொடுப்பதாக அமையும். பல பேர் இவங்களுக்கு மீம்ஸ் போட்டு கலாய்ப்பாங்க. இது கலாய்க்கிறதுல தன்னுடைய வேதனையை எந்த விதத்தில் வெளிப்படுத்துவது அப்படின்னு தெரியாம தவிக்கிற மக்கள் தன்னுடைய ஆதங்கங்களை இப்படி மாதிரியான விஷயத்துல தெரியப்படுத்துறாங்க. சோ இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வேதனையான ஒரு விஷயம் தான். அதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். பட் யாரையும் வந்துட்டு உருவ கேலி செய்யக்கூடாது. இது போல கார்ட்டூன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நான் இப்போ போடுற இந்த போட்டோஸ் எல்லாமே இது மாதிரியான போட்டோஸ் நாளைக்கு எனக்கு கூட வரலாம். சோ இது ஒரு கெட்ட புத்தி. இந்த புத்தியை விட்டு வெளியே வாங்க. உங்களுடைய கருத்து என்னவோ அதை சமூக வலைதளத்துல பதிவிடுங்க நாகரிகமான முறையில. யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது.